இன்னைக்கு வந்து நம்ம எம்போஸ்டு ஸ்டிச்சஸ். எம்போஸ்டு அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படின்னா, நார்மலா நம்மளோட கிளாத்ல ஒட்டிட்டு இருக்கும். அப்படி இல்லாம அந்த ஸ்டிச்சஸ் நல்லா மேலா அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கும்? அந்த மாரி நல்லா நல்லா எஃபெக்ட்டா மேல இருக்கும். அதுதான் எம்போஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம். நான் உங்கள் திலகவதி ஃப்ரம் டிகே பேஷன். இன்னைக்கு வந்து த்ரெட்ல எப்படி வந்து எம்போஸ்டு ஸ்டிச் போடலாம், பீட்ஸ்ல எப்படி எம்போஸ்டு ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது பாருங்க. இதுக்கு பேரு பைப்பிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். பைப்பிங் த்ரெட் வந்து இப்படி இந்த மாரி ரோலா கிடைக்கும். ₹15 ₹30 அந்த மாரி இருக்கும். இப்படி இருக்கும். நெறைய சுத்தி இருக்கும். நீங்க இந்த பைப்பிங் த்ரெட் வந்து த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் ஒர்க்குக்கு நம்ம என்ன கலர் பீட் குடுத்து எம்போஸ்ட் குடுக்குறோமோ, அந்த பீட்ஸையே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னா, த்ரெட் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்ல நான் கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டிச் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் த்ரெட் போட்டுக்கலாம். க்ளூ வச்சு நம்ம ஒட்டிட்டு உடனே ஒர்க் பண்ணா கொஞ்சம் மூவ் ஆகும். சரிங்களா? நம்ம உடனே ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்து நார்மலா ஸ்விங் த்ரெட் எடுத்து இத வந்து ஸ்டிச் பண்ணணும். என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்விங் த்ரெட்ட வச்சு ஸ்டிச் பண்ணும்போது, பைப்பிங் த்ரெட்ட ஸ்டிச் பண்றதுக்கு ஜிக்ஜாக் ஸ்டிச். நம்ம ஆல்ரெடி ஜிக்ஜாக்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்துட்டோம். ஒரு 4th கிளாஸ், 5th கிளாஸ்லயே வந்து ஜிக்ஜாக் வந்து ஸ்டிச் பண்ற வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஜிக்ஜாக் எப்படி தெரியாது அப்படின்னா, நீங்க நம்மளோட சேனல்ல ஜிக்ஜாக்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். பாருங்க. ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு, இந்த சைடுல ஒரு ஸ்டிச். அப்படியே பேக் ஸ்டிச் போடாம, இந்த சைடுல ஒரு ஸ்டிச். இந்த சைடுல ஒண்ணு. நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது, த்ரெட்ட வந்து ஒரு லைன் ஸ்ட்ரெய்ட் லைன் வரைஞ்சுட்டு, அது மேல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஸ்டிச் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அந்த லைன் வந்து கோணலா வந்துரும். இந்த எம்போஸ்டு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பார்டர்ல. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ல பார்டர்ல போடுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எம்போஸ்டு பீட்ஸ் ஒர்க்கு, எம்போஸ்டு சில்க் த்ரெட் ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க Pinterest ஆப்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. எம்போஸ்டு வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்னு. எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்குன்னு போட்டு பாருங்களேன். அந்த நெக் டிசைன்ல அந்த பார்டர் குடுத்துருப்பாங்க. 2 லைன் வந்து ஜரி த்ரெட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து சில்க் த்ரெட்ல வந்து எம்போஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கு அவுட்லைனா வந்து சுகர் பீட் குடுப்பாங்க. வெறுமனே இத மட்டும் குடுத்தாலே நீங்க வந்து ₹800லேருந்து ₹1000 பே பண்ணிக்கலாம். ₹1000 வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். என்ன அப்டின்னா, இந்த ஸ்டிச்ல ஃபினிஷிங் குடுக்கணும். ஃபினிஷிங் குடுக்கும்போது தான் அது ரொம்ப அழகா எலகென்ட்டா வரும். இப்ப நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமா? லாக் பண்ணிர்லாம். இத வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப வந்து நீங்க ஏதாவது என்ன கலர் வேணாலும் குடுத்துக்கலாம். உங்கள்ட்ட வந்து 2 கலர்ல வந்து சில்க் த்ரெட் இருந்ததுன்னா, 2 கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதாவது 2 கலர் மீன் சேம் கலர்லயே 2 நூல். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஒரே இந்த மாரி ஒரு த்ரெட் இருக்கும்ல, இத வந்து 2ஆ ஃபோல்ட் பண்ணணும். நல்ல லாங்கா நூல லாங்கா விட்டுறணும். விட்டுட்டு, அத இந்த இடத்துல நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா, ஒரு எண்ட் வந்து நமக்கு இந்த நூல்ல இருந்தும், இன்னொரு எண்ட் வந்து நம்ம நெறைய லாங்ல விட்டுருக்கோம்ல, அந்த நூல் வரும். இப்படி சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். எப்பவுமே வந்து சில்க் த்ரெட் ஸ்டிச் பண்ணும்போது, அதுல வந்து 2 இருக்கணும். 2 நூல் இழைகள் இருக்கணும். அப்பதான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்லாருக்கும். சிங்கிள்ல வந்து நம்ம போடக்கூடாது. ஜரி மட்டும் தான் சிங்கிள்ல போடுவோம். ஓகேங்களா? நான் வந்து எப்பயுமே ஒரு நூல் வாங்குனேன் அப்படின்னா, 2ஆ வாங்கிருவேன். அதாவது ரொம்ப ரேர் கலர்ஸ் பிங்க், கிரீன், ரெட் இந்த மாரி கலர்ஸ் எல்லாமே எப்பவுமே 2, 2ஆ வச்சிருப்பேன். அப்படி இல்லாத பட்சத்துல 1 இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து சிங்கிள் கலரா மடிச்சு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி வந்து 2 எடுத்துக்கணும். 2 எடுத்து 2யும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாரி 2யும் ஜாயின் பண்ணிட்டு, ஒரு நாட் போட்டுக்கோங்க. வீடியோவ நல்லா ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. சரிங்களா? வீடியோவ ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். நம்ம எப்பவும் போல இந்த நீடில் கிடையாது. இது ஸ்டிச் பண்றதுக்காக எடுத்தேன். சரிங்களா? எப்பவும் நம்ம எப்படி சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் ஒர்க் பண்றதுக்கு நீடில் யூஸ் பண்ணுவோம். அந்த நீடில் தான்.
நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். நீடில்ல வந்து நீங்க என்ன பண்ணி வைக்கணும், இந்த மாரி த்ரெட்ட வந்து ரொட்டேட் பண்றதுக்கு ஈஸியா சுத்தி வச்சுக்குங்கன்னு. இப்ப பாருங்களேன். இப்போ நம்ம இத வந்து எம்போஸ் பண்ண போறோம் அப்டின்னா, இந்த கலர வச்சு இந்த நூல் தெரியாம ஸ்டிச் போட போறோம். இந்த நூல் வந்து வெளில உங்களுக்கு தெரியவே கூடாது. சரிங்களா? இந்த எம்போஸ்ல என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, அத வந்து கிராஸ்ல தான் நீங்க போடணும். உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்ட்ரெய்ட்டா வந்துரும். ஸ்ட்ரெய்ட்டா வந்துருச்சு அப்டின்னாலே, அந்த ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. எம்போஸ்ல வந்து நீங்க கிராஸ் லோடிங் பண்ணணும். பாருங்க. இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஸ்டிச்ச நல்லா கவனிங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்றேன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வருதுல்ல, இத வந்து நம்ம லாஸ்ட்டா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க. மேல இருந்து கீழ. அதாவது ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டிச்சும், ஒரு லாங் ஸ்டிச்சும் போட போறோம். இப்போ ஒரு லாங் ஸ்டிச் போட்டோமா, இந்த ஃபர்ஸ்ட்டு போடுற இந்த லாங் ஸ்டிச் வந்து நம்மளோட இந்த பைப்பிங் த்ரெட்ட ஒட்டுன மாரி இருக்கணும். இதுக்கப்புறம் போடுற ஷார்ட் ஸ்டிச் வந்து அதுக்கு மேல இருக்கணும். நீடில்ல இருந்து நம்ம இந்த த்ரெட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இழுக்கணும். ரொம்ப ஈஸியா இழுங்க. ரொம்ப ரஃப்பா புடிச்சு இழுத்தோம்னா, அது கட் ஆயிடும். இப்ப பாருங்க. இப்ப இங்க போட போறோம் பாருங்களேன். இங்க போடுற இந்த ஸ்டிச்சு, லாங் ஸ்டிச் போடுறோம்ல, இது வந்து இந்த பைப்பிங் த்ரெட்ட ஒட்டுன மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் போடுற ஷார்ட் ஸ்டிச் அதுக்கு மேல இருக்கணும். இப்படி இருந்தா தான், நம்ம அந்த த்ரெட்ட வந்து கீழ லாங் ஸ்டிச் கொண்டு வரும்போது, அந்த த்ரெட் வந்து நமக்கு வெளில தெரியாது. பைப்பிங் த்ரெட் வெளில தெரியாம மூடி மறைக்கும். பாருங்க. எடுத்துட்டு, இப்ப பாருங்க. இந்த ஸ்டிச் வந்து கிராஸ்ல தான் விழுகணும். இந்த லாங் ஸ்டிச்சுக்கு அப்புறம் நம்ம போடுற அந்த ஷார்ட் ஸ்டிச் அதுக்கு மேல தான் இருக்கணும் சைட்ல. நல்லா கவனிங்க. ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து கிராஸா தான் வரணும். அப்பதான் ஃபினிஷிங் அழகா இருக்கும். அந்த ஸ்டிச் எலகன்ட்டா இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா வந்துருச்சுன்னா, ஸ்டிச் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஃபினிஷிங் இருக்காது. எம்போஸ்டு ஸ்டிச்லயே வந்து இது மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே. ஷார்ட் ஸ்டிச்ல எப்படி வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கணும், லாங்ல எப்படி எடுக்கணும்னு பாருங்க. லாங் ஸ்டிச் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் அதாவது பைப்பிங் த்ரெட்ன்னு இல்ல. இங்க என்ன லோடிங் பண்ண போறோமோ, அத வந்து ஒட்டுனாப்ல இருக்கணும். அதுக்கப்புறம் போடுற ஷார்ட் ஸ்டிச் வந்து அதுக்கு மேல இருக்கணும். அப்பதான் ஃபினிஷிங் வரும். இப்ப நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க அப்டின்னா, ஒரு நீங்க த்ரெட்ட வந்து இங்க அட்டாச் பண்ணிட்டு, இந்த இந்த மாரி லைன் போட்டுக்கோங்க. இந்த சைட்ல வந்து ஒரு 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு எவ்வளோ வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் வரணுமோ, அதுக்கு ஏத்த மாரி இந்த மாரி லைன் கூட போட்டுக்கோங்க. இப்டி போட்டுக்கோங்களேன். இப்டி போட்டுட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம பிராக்டிஸ் தானே நீங்க பண்றீங்க. ஏன்னா இப்ப இந்த லைனுக்குள்ளேயே வெளிலயும் வரக்கூடாது, அதுக்கு உள்ளேயும் வரக்கூடாது. கரெக்ட்டா லைன்லயே வர்ற மாரி ஸ்டிச்சஸ் இருக்கும்போது சூப்பரா இருக்கும் பாருங்க. உள்ள இருக்கிற த்ரெட்டும் தெரியக்கூடாது. நம்ம லைன தாண்டியும் போகக்கூடாது. அப்படிதான் வந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் இருக்கணும். வீடியோவ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. நான் போடுற அந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறேன். லாங் ஸ்டிச் எங்க இருக்கு பாருங்க. லாங் ஸ்டிச் இந்த த்ரெட்டுக்கு ஓரத்திலேயே இருக்கும். நான் போடுற ஷார்ட் ஸ்டிச் அதோட கிராஸா அத விட்டு தள்ளி இருக்கும். இப்ப பாருங்க. லாங் ஸ்டிச் பக்கத்துல இருக்கணும். ஷார்ட் ஸ்டிச் கொஞ்சம் தூரமா இருக்கணும். ப்ரொஃபஷனலா உள்ளவங்க வந்து கரெக்ட்டா லைன்ல வந்து ஸ்டிச் பண்ணிருவாங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது உங்களால வந்து கரெக்ட்டா பண்ண முடியாது. அதனால தான் வந்து நீங்க எப்பவுமே எந்த ஸ்டிச் போட்டாலும் அத வந்து ரஃப் ட்ரா வந்து பண்ணிக்கோங்க. பென்சில்ல வந்து ரஃப்பா ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. லைன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த எம்போஸ்டு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன்ல மட்டும் தான் போடணும் அப்டிலாம் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா போடணும். அதுக்கப்புறம் சர்க்கிள்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷேப், ஷேப் இதுலலாம் நம்ம வந்து போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க அப்படி போட்டு பிராக்டிஸ் பண்ணா தான், நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான லுக்ல வந்து கிடைக்கும்.
எம்போஸ்ட் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் குடுத்து, அவங்களே டிசைன் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து குடுத்தாங்க அப்டின்னா, அதுல எம்போஸ்டு ஸ்டிச்சஸ் இருந்துச்சு அப்டின்னா, அப்ப நீங்க வந்து அதுல மிஸ்டேக்ஸ் பண்ணிறக்கூடாது. கஸ்டமர கவர் பண்றதுல ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு ப்ளவுஸ் நமக்கு குடுத்தாங்க அப்டின்னா, அடுத்த ப்ளவுஸ நம்மள்ட்ட தான் குடுக்கணும்னு அவங்க நெனைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். காசுக்காக ஒர்க் பண்ணணுங்கிறத தாண்டி, நம்மளோட அடையாளம், ஐடென்டிஃபைய வந்து கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அத வந்து நம்ம மனசுல வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இதுல வந்து ₹100 லாபம் வேணும் அப்படிங்கிறத தாண்டி, நம்மளுக்கான ஒரு ஐடென்டிஃபைய வந்து உருவாக்கணும். அவங்க வந்து இவங்கள ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்பன்னா நம்மள்ட்ட வந்து நெறைய பிராக்டிஸ் இருக்கணும். பிராக்டிஸ் இருந்தா தானே நம்மள்ட்ட வந்து ஒரு அழகான ஒரு நீட்னஸ் குடுக்க முடியும். நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கிடைக்கிற ஃப்ரீ டைம்லலாம் வந்து நீங்க உங்களோ ஒர்க்க வந்து உங்களோட டேலண்ட்ட வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணி. பேஜ் 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்காவது ஃப்ரீயா ஆரி கிளாஸ் கத்துக்கணும்னு விருப்பம் இருந்தது அப்டின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. இப்ப பாருங்க. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. 2 சைடும் நல்லா பாருங்க. நான் லாங் ஸ்டிச் எப்படி போடுறேன், ஷார்ட் ஸ்டிச் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்க. எம்போஸ்டுனா பெரிய கஷ்டமான ஸ்டிச் கிடையாது. ஈஸி தான். 2டே 2 ஸ்டிச் தான். செயின் தான். லாங் செயின் ஒண்ணு, ஷார்ட் செயின் ஒண்ணு. லாங் ஸ்டிச்சும், ஷார்ட் ஸ்டிச்சும் வந்து நான் வந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க போய் டிகே ஃபேஷன் சேனல எடுத்துட்டு, அதுல பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாருங்க. ஃப்ரீ ஆரி கிளாஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்க ஷார்ட் ஸ்டிச் எப்படி போடணும், லாங் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத வந்து அத பார்த்து நீங்க கத்துக்கலாம். இங்க நம்ம வந்து பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம்ல, கரெக்ட்டா அந்த ஷேப்லயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கார்னர் கம்ப்ளீட் பண்றது தான் எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம டிராயிங் பண்ணி வச்சுட்டோம்னா, அதிலேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட முடியுதா? அவ்வளதான். நம்மளோட அந்த நம்ம வரைஞ்சு வச்சிருக்க பாக்ஸ தாண்டி நம்மளோட ஸ்டிச்சஸ் போக்கூடாது. பாருங்க. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க. இங்க கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருக்கோம்ல. இப்ப பாருங்க. எப்படி வரும்? இப்படி தானே வரும் பாக்ஸு. ஓகேவா? குட்டியா ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அத கிளியர் பண்ண போறோம். பாருங்க. ஆல்ரெடி இங்க போட்டுட்டோம். இத தாண்டிறக்கூடாது. இதுக்குள்ள தான் இருக்கணும் நம்மளோட ஸ்டிச்சஸ். போட்டு ஒரு பேக் ஸ்டிச் குடுங்க. இங்க ஒரு 3 ஸ்டிச் வரும் அவ்வளோதான். நம்ம பண்ற அந்த ஸ்மால் மெனக்கெடல் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு யூனிக்னெஸ்ஸையும், எலகன்ட்டையும் குடுக்கும். போகட்டும் அப்படிங்கிறது விடாம, அதுக்காக சின்ன சின்ன விஷயமா மெனக்கெடுறோம் பாருங்க. பாருங்க எவ்ளோ லுக்கா எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. வந்துருச்சா அந்த ஷேப். இப்படிதான் இருக்கணும். இப்ப இத ஃபினிஷ் பண்ணிட்டு, இதுக்கு வந்து நீங்க அவுட்லைன் கண்டிப்பா குடுக்கணும். நான் வந்து எப்படி குடுக்குறேன் அப்படின்னா, இந்த த்ரெட்லயே குடுக்குறேன். இந்த ஷார்ப் வரணும்னா, இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன குட்டி செயின் போட்டோம்னா, நல்லா இந்த இடத்துல ஒரு ஷார்ப் எட்ஜ் வரும். நீங்க வந்து சுகர் பீட்ல குடுங்க. சுகர் பீட்ல நம்ம குடுக்கும்போது செம்மையா, சிம்பிளியா நல்ல எலகன்ட்டான ஒரு லுக் கிடைக்கும். 2 சைட்லயும் நல்ல கோல்டு கலர்ல சுகர் பீட் குடுத்து ஃபினிஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த த்ரெட் எம்போஸ்டு அவ்ளோ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு என்ன வரும் அப்டின்னா, லீஃப் ஸ்டிச்சஸ். லீஃப்ல எப்படி வந்து அவுட்லைன் குடுக்கணும், எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி எம்போஸ்ட் குடுக்கணும், எப்படி சுகர் பீட் இல்ல பீட்ஸ் குடுத்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், அப்படிங்கிற எல்லா ஸ்டிச்சஸும் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு, ஆல் நோட்டிஃபிகேஷன் குடுத்து வைங்க. என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வந்துடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, இது யாருக்கு தேவையா இருக்கோ, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட சேனல லைக் பண்ணுங்க. Instagramல வந்து டிகே பேஷன் 686 வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஃபினிஷ் ஆயிருச்சா? இது சேம் கலர்னா அந்த சைட்ல நம்ம ஸ்டிச் பண்ணா அந்த ஹோல்ஸ் தெரியாது. இதுவே வந்து நீங்க டிஃபரண்ட் கலர்ல குடுத்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப பைப்பிங் த்ரெட் குடுத்து நீங்க லோடு குடுக்கும்போது, லோடிங் ஸ்டிச் குடுக்குறீங்கல்ல, நம்மளோட அந்த கிளாத்துக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் குடுக்கணும். சாரி என்ன கலரோ, அந்த கலர்ல வந்து நம்ம வந்து இந்த மாரி லோட் குடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். த்ரெட் ஒர்க் எப்பவுமே வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ளவுஸ்ல சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர். பிங்க் கலர் ப்ளவுஸ்ல ஒர்க் பண்றோம். சாரி கிரீன் கலர்னா, நம்மளோட த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து பிங்க் கலரா தான் இருக்கணும். அந்த சாரி கலர்ல தான் இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு எலகன்ட் லுக் ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க. எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகேவா? உள்ள அந்த த்ரெட் எதுவுமே தெரியாது. பாருங்க. எவ்ளோ எம்போஸ்டா தூக்கிட்டு நல்லா இருக்கா? இப்ப வந்து அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, பீட்ஸ் எம்போஸ்ட். இப்ப வந்து த்ரெட் எம்போஸ்ட் பார்த்துட்டோம்ல. அடுத்து வந்து பீட்ஸ்ல எப்படி எம்போஸ்ட் ஸ்டிச் குடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க. இதுக்கு வந்து நான் பைப்பிங் த்ரெட் குடுத்தேன். பீட்ஸ்க்கு வந்து நான் பைப்பிங் த்ரெட் குடுக்க போறது கிடையாது. என்ன பீட்ஸ் நம்ம யூஸ் பண்றோமோ, அந்த பீட்ஸையே வந்து நம்ம குடுக்கலாம். மெகந்தி கலர்ல வந்து சுகர் பீட் நான் இன்னைக்கு வந்து லோட் குடுக்க போறேன். பாருங்க, ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு, ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ஸ்கேல் வச்சு போட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்லயே வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெய்ட் லைன்ல தான் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து கர்வு, யூ, பா இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். கம்பல்சரி வந்து சர்க்கிள் ஷேப் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிட்ச். லோடிங் ஸ்டிட்ச்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிட்ச். நீங்க ஹெவி பிரைடல் ஒர்க் ப்ளவுஸ வந்து Pinterest ஆப்ல வந்து இமேஜஸ் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அதுல தெரியும். ஹெவி பிரைடல் அப்டின்னாலே அதுல வந்து லோடு வந்து பீட்ஸ்ல தான் பண்ணியிருப்பாங்க. பீட்ஸ் லோடிங் இல்லாத ஹெவி பிரைடலே இருக்காது. சரிங்களா? சிம்பிள் ஒர்க்ல வந்து நம்மளுக்கு த்ரெட் இருக்கும். த்ரெட் லோடிங் குடுத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க்கா இருக்கும். சரிங்களா? இத குடுத்துட்டு அவுட்லைன்ல வந்து சுகர் பீட் குடுத்துட்டு, ஜரி குடுத்தீங்கன்னாவே, நீங்க நார்மலா ₹1000 வரைக்கும் கண்டிப்பா சார்ஜ் பண்ணலாம். பிகினர்ஸா இருக்கோம் அப்டின்னா, நம்ம 700, 800 வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நமக்கு வந்து நீட்னஸ் முக்கியம். அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட அந்த ஒர்க்ல வந்து ஒரு நீட் லுக்கிங் வந்து அழகா இருக்கணும். நீட் லுக்கிங் இருந்தா தானே நெக்ஸ்ட் கஸ்டமர் நம்மளையே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஒன்ஸ் குடுத்து வாங்கிட்டு, "அத்தாடி வேண்டாம்" அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. அப்படி நீட் லுக்கிங் உங்களுக்கு வேணும். நீங்க இத பிசினஸா டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நெறைய ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நெறைய கிளாத்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிளாத் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது துணி வேஸ்ட் ஆகுதே, நம்ம ஒர்க் பண்றதெல்லாம் போகுதே அப்படின்னு நெனைக்காதீங்க. ஒர்க் பண்றதுக்காக வந்து துணி வாங்கி, அதுல ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பாருங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது. நல்ல ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம், உங்களுக்கு ப்ளவுஸ்ல வந்து எப்படி வந்து நீங்க மேக் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ ஒரு ஸ்டிட்ச் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா, இப்ப பைப்பிங் லோட் போட்டீங்கல்ல, த்ரெட் லோட் போட்டீங்க. இப்ப ஸ்ட்ரெய்ட் லைன் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அதே போல தான் நீங்க சர்க்கிள் போட்டு, பைப்பிங் த்ரெட்ட சர்க்கிள்ல வந்து அட்டாச் பண்ணி, அதுல வந்து நீங்க லோட் எம்போஸ்ட் குடுக்கணும். எம்போஸ் ஸ்டிச்சஸ். அதாவது லோடிங் ஸ்டிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் யூ ஷேப்ல போடணும். அதுக்கப்புறம் ஷேப்ல போடணும். இது 4ம் போட்டீங்க அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட் அதே மாரி பீட்ஸ்ல ஸ்ட்ரெய்ட் லைன் போடணும், சர்க்கிள் போடணும், யூ ஷேப் போடணும், ஷேப் போடணும். இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா,
ஓகே. அதுக்கப்புறமா வந்து நீங்க இதுல கொஞ்சம் நல்ல வெல் லேர்னர் ஆயிருவீங்க. எந்த இடத்துல எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே கிடைச்சிரும். ஓகே. இப்ப பீட்ஸ் பார்க்கலாமா? பாருங்க. பீட்ஸ் ஸ்டிச்சஸ்லயே வந்து நான் எப்படி வந்து லோட் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பேக் ஸ்டிச். எதுக்குன்னா த்ரெட் வராம இருக்கிறதுக்கு. பாருங்க. ஓகேவா? எப்படி வந்து பீட்ஸ நம்ம பிடிக்கணும், எப்படி லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பீட்ஸ் ஸ்டிச்சிங்கிற வீடியோலயே நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனல்ல இருக்கு. சர்ச் பண்ணி பாருங்க. பாருங்க. எப்பவுமே வந்து சுகர் பீட வந்து சுகர் பீட், கட் பீட் எந்த பீடா இருந்தாலும் நீங்க வந்து 2 பீட்ஸா தான் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாரி ஸ்விங் த்ரெட் தான். நம்ம வந்து அந்த எலாஸ்டிக் உள்ள நரம்பு அதுலலாம் ஸ்டிச் பண்ணவே கூடாது. எப்பயுமே நம்ம வந்து ஸ்விங் த்ரெட்ல மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது டுலிப் நீடில் யூஸ் பண்ணுங்க. டுலிப் நீடில்ல வந்து நெறைய பீட்ஸ் வந்து நம்மளால லோட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி லோடிங் ஸ்டிச்சஸ்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாரி உட் நீடில், அயர்ன் நீடில வச்சு வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம எந்த நீடில வச்சு ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் பண்றோமோ, அதே தான் வந்து ஃபைனலா வந்து நமக்கு வரும். இந்த மாரி அயர்ன் நீடில்ல நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போதே நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஸ்பீட் ஒர்க் கொண்டு வந்துட்டீங்க அப்டின்னா, இத ஒரு பிசினஸா நீங்க எடுத்து பண்ணும்போது, நல்ல ஸ்பீட் ஒர்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ₹1000 ப்ளவுஸ் அப்டின்னா, அத வந்து 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாரி பார்த்துக்கணும். நீங்க 2 பீட்ஸா, 4 பீட்ஸா எடுத்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ₹1000 ப்ளவுஸ வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 வீக் ஆயிடும். பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க பாருங்க. எப்படி லோட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்க முன்னாடி மறுபடிக்கும் இந்த மாரி நெறைய கொட்டிட்டு, இப்படி நம்ம குத்தி எடுத்தோம் அப்படின்னா, இதுல வந்து லோட் ஆயிடும். ஒண்ணு ஒண்ணா எடுக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாரி தான் வந்து நீங்க லோட் பண்ணணும். இதோட முடிஞ்சிடுச்சா? இப்ப வந்து லாக் லாக் பண்ணிறணும். லாக் பண்ணாம நம்ம விட்டுட்டோம்னா, நல்லா லாக் பண்ணல அப்படின்னா, நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்பவுமே வேஸ்ட்டா போயிடும். ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணிக்கிறணும். நல்லா லாக் ஆயிருக்கா ஸ்டிச்சஸ்ன்னு. இங்க பாருங்க. இப்படி இழுத்து பார்த்துக்கணும். இழுக்கிறது ரொம்ப ரஃப்பா, ரூடா இழுத்தோம்னா, அவ்வளோதான். அது பிரிஞ்சு விழுந்துரும். இப்ப பாருங்க. ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டோம்ல, இதுக்கு ஒரு பாக்ஸ் குட்டியா. இந்த சைடு 1/4 இன்ச்சு, அந்த சைடு 1/4 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு நீட்னஸ்க்காக தான். நீட்னஸ் வரணும் அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணா தானே நீட்னஸ் வரும். எப்படி த்ரெட்ல நம்ம குடுத்தோமோ, அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம வெளியில விட்டுறோம். விட்டுட்டு ஸ்டார்ட் பண்றோம். இப்ப நம்ம எப்படி த்ரெட் ஈஸியா நம்ம லாங் ஷார்ட்ன்னு போட்டோம். இப்ப பீட்ஸ்ல எப்படி லோட் பண்றது? 2 பீட்ஸா, 3 பீட்ஸா, 4 பீட்ஸா, 5 பீட்ஸா எப்படிங்கிறது வந்து நம்ம இந்த 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 இடைவெளி இருக்கு பாருங்க. இந்த கேப்ல வந்து எத்தன பீட்ஸ் போட்டா சரியா இருக்குமோ, அத்தன பீட்ஸ் போடணும். இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அத்தன தான். 3 போட்டீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் 3 பீட்ஸா போட்டு தான் லோட் பண்ணணும். 5 போட்டீங்கன்னா, 5 பீட்ஸா போட்டு தான் லோட் பண்ணணும். 1ல 3, 1ல 5, 1ல 2 அப்படி போடக்கூடாது. இந்த கார்னர கம்ப்ளீட் பண்றதுக்கு மட்டும் எத்தன பீட்ஸ் தேவையோ, அத போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப பாருங்க. வீடியோவ நல்லா பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா புரியும். பேக் ஸ்டிச் போட்டு இங்க பாருங்க. நான் பாக்ஸ் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்படி வரைஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து கரெக்ட்டா அது மேலேயே இருக்கும் ஸ்டிச்சஸ். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாரி நீங்க டிராயிங் பண்ணிக்கிட்டு அது மேல ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப 3 பீட்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க. பத்தல. அப்போ 4 பீட்ஸ் போடுங்க. சரியா இருக்கு. அதாவது 4 பீட்ஸ் எனக்கு தேவையா இருக்கு. நீங்க வரையிற பாக்ஸ பொறுத்து தான். இப்ப நான் போட்ட இந்த 1/4 இன்ச் 1/4 இன்ச் விட்டதுனால எனக்கு 4 பீட்ஸ் கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ பெருசா இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க இப்போ லோட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க. பக்கத்துல ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடணும்னு சொல்லியிருக்கேன்ல. நம்ம போடுற லாங் ஸ்டிச் எப்படி இருக்கும்? இது ஓரத்துல இருக்கும். போட்டு எடுத்துட்டு ஷார்ட்ட பக்கத்துல போட்டுட்டு, அது பக்கத்துல ஒரு லாங் ஸ்டிச் போடணும். த்ரெட் பிரிஞ்சிருச்சுன்னா அவுத்து எடுத்துருங்க. ஏன்னா, அப்படியே வந்து அம்புட்டு பீட்ஸும் கொட்டிடும். நம்மளோட ஒர்க் வேஸ்ட்டாவே போயிடும்.
இப்ப பாருங்க 4 பீட்ஸ லோட் பண்ணிட்டேன். பாருங்க. ஓகேவா? ஸ்டிட்ச் போட்டுட்டு அப்படியே கிராஸ் நம்ம பண்ற லோடிங் கிராஸா இருக்கணும். இங்க பாருங்க. இந்த இடத்துல நான் ஸ்டிட்ச் போட்டேன். அடுத்த ஷார்ட் ஸ்டிட்ச் அப்படியே கிராஸா இங்க போடுறேன். அப்பதான் கிராஸா வரும். இப்ப பாருங்க. பக்கத்துல ஸ்டிட்ச் போடுறேன். அதுக்கு அப்படியே இங்க போட்டேன்னா இதுக்கு மேல. நான் வரைஞ்சிருக்க அந்த டிராயிங் மேல போடுறேன் அடுத்த ஸ்டிட்ச. 4 பீட்ஸ் லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல லாங் ஸ்டிட்ச் போட்டாச்சா? இப்ப நீங்க போடுற ஷார்ட் ஸ்டிட்ச் இங்க போடக்கூடாது. இங்க போட்டீங்கன்னா தப்பாயிடும். இப்ப பாருங்க. இதுக்கு கிராஸா இந்த இடத்துல. இது மட்டும் தான் நீங்க இந்த ஸ்டிட்ச்ல வந்து கவனிக்க வேண்டியது. பாருங்க கிராஸா. இந்த இடத்த விட்டு தள்ளி போடணும். இங்க ஒரு லாங் ஸ்டிட்ச் போட்டுட்டு, பக்கத்திலேயே அதுக்கு மேல ஒரு ஷார்ட் ஸ்டிட்ச் போட்டுட்டு, 4 பீட்ஸ் லோட் பண்ணிட்டு இந்த ஸ்டிட்ச் பாருங்க. கிராஸா வருதா? இப்படி கிராஸா லோட் பண்ணும்போது தான், அது வந்து நல்லா அழகா இருக்கும். கிராஸ் வந்து போக, போக, போக நமக்கு ஸ்ட்ரைட்டா போயிடும். அப்படி போகாம இருக்கணும் அப்படின்னா, இந்த நான் சொல்லி தர இந்த டெக்னிக்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். கிராஸ் வந்து போயிட்டே இருப்போம். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மாறிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம போடுற ஷார்ட் ஸ்டிட்ச் தான். லாங் ஸ்டிட்ச் கரெக்ட்டா போட்டுருவோம். போட்டோம். அதுக்கு மேலனா நான் போட்ட லைன்ல போட்டிருக்கேன் ஷார்ட் ஸ்டிட்ச். இந்த ஷார்ட் ஸ்டிட்ச நீங்க எங்க போடுறீங்களோ, அத பொறுத்து தான் இது கிராஸ் லோடிங்கா, ஸ்ட்ரெய்ட் லோடிங்கா மாறுறதே இருக்கு. நல்லா கவனிங்க. ஷார்ட் எங்க போடுறேன், லாங் எங்க போடுறேன். லாங்க வந்து இந்த நம்ம எம்போஸ்ட் குடுத்துருக்க பக்கத்துலயும், இந்த ஷார்ட்ட வந்து அதுக்கு மேலயும் குடுக்கணும். லைனுக்கு உள்ள லாங் ஸ்டிட்சும், லைன் மேலேயே ஷார்ட் ஸ்டிட்சும் இருக்கணும். இந்த சைடுல பாருங்க. லோட் பண்ணிட்டு, இந்த பக்கத்திலேயே லாங் ஸ்டிட்சும், நம்ம போடுற ஷார்ட் இந்த லைன் மேல கிராஸா. இதுதான் நமக்கு வந்து கிராஸ் லைனா கொண்டு வர்றது. இத நல்லா கவனமா போட்டீங்கனாலே நமக்கு போதும். இந்த மாரி இழுக்க சிரமமா இருந்ததுன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துட்டு எடுங்க. ஸ்டிச்சஸ நல்லா பாருங்க. இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா, அத எடுத்து விட்டுருங்க. நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு நூல் பிரிஞ்சு வந்ததுலயே ஸ்டிட்ச் போட்டோம்னா, இவ்ளோ லோட் பண்ணி வந்துருவோம். பாதியிலே எல்லா த்ரெட்டும் பிரிஞ்சு, பீட்ஸ் ஃபுல்லா கொட்டிடும். நம்மளோட ஒர்க் வந்து வீணா போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோலயும் நான் சொல்றது ஒண்ணு தான். நம்ம பிராக்டிஸ் பண்ற கிளாத் வந்து பாப்லின் கிளாத்தா இருக்கணும். இல்லன்னா காட்டன், காடா அந்த மாரி கிளாத்தா இருக்கணும். நல்ல கிளாத்தா இருக்கணும். இந்த நம்ம ரேஷன் கடை வேட்டி அந்த மாரி இதுல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா, அத யூஸ் பண்ணாதீங்க. அதுல வந்து அது வந்து அந்த அளவு குவாலிட்டி இருக்காது. நம்மளோட நீடில்ல உள்ள அந்த இந்த கிரிப் வந்து அதுல உள்ள காட்டன பிடிச்சு இழுக்கும். இழுக்கும்போது நம்மளால வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் குடுக்க முடியாது. இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் அதாவது போட்டுட்டே இருக்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது. நம்மள வந்து ஒரு டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம காச பாக்காம பாப்லின் கிளாத் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் நல்ல பிகினர்ஸ்ல இருந்து தாண்டி மீடியம் லெவல் வரும்போது கூட அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் அப்படின்னா, நீங்க என்னோட WhatsAppக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க
உடனே வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வீடியோவோட வீடியோ இல்ல, நம்மளோட ஸ்டிச்சோட லாஸ்ட் வரைக்குமே, ஸ்டிச்சிங்கோட லாஸ்ட் வரைக்குமே நம்ம 4 பீட்ஸ் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நான் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது மாரி. எத்தன பீட் போட்டு லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களோ, அத்தன பீட்ஸ் தான் கடைசி வரைக்கும் நீங்க போட்டு லோட் பண்ணணும். பொறுமையா, கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது நெறைய நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் வரும். எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. த்ரெட் அந்து போச்சுன்னா, அத எப்படி மேனேஜ் பண்ணணும்? அ உருவிருச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து அப்பவே நோட் பண்ணிறணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கிறணும். ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோவ மறுபடியும் வச்சுட்டு, நம்ம வீடியோவ அப்படியே ஸ்கிப் பண்ணாம, பாஸ் பண்ணாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். எந்த இடத்துல டவுட் வந்ததோ மறுபடியும் வீடியோ போட்டு பார்க்கணும். நம்ம எவ்வளோ கவனமா கிளாஸ கவனிக்கிறோமோ, அவ்வளோ வந்து நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீடில் ஹேண்டில் பண்றது ஈஸியா பண்ணணும் அப்படின்னா, நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க நெறைய பார்ப்பீங்க. நெறைய ஒர்க்கர்ஸ் பாருங்களேன். கட கட கடன்னு போடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட பிராக்டிஸ் தான். அவங்க அபோவ் 1000 ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. நம்ம இப்ப தான் நீங்க பிராக்டிஸே பண்றீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஸ்லோவா தான் இருக்கும். நீடில வந்து இன்சர்ட் பண்றது, ரொட்டேட் பண்றது, வெளியில எடுக்கிறது, நீடிலயும் த்ரெட்டையும் வச்சு ஹேண்டில் பண்றது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். சிரமமா இருக்கையில, ச்சே இது என்ன வேண்டாம், இப்போ பிராக்டிஸ் பண்ண வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ எவ்வளோ பிராக்டிஸ் பண்றோமோ, அவ்வளோ வந்து நம்ம வந்து இதுல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா வருவோம். இப்ப பாருங்க, இதுவரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சா? இதுவரைக்கும் தான் நீங்க 4 பீட்ஸ் போடணும். நல்லா பாருங்க. இப்ப நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சுல்ல. இப்போ 4 பீட்ஸ் போட்டோம்னா, நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப வந்து பீட்ஸ குறைச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம 3 பீட்ஸ் குடுத்துக்கலாம். ஏன்னா லோடிங் முடிஞ்சிருச்சு. நம்ம குடுத்த அந்த எம்போஸ்ட் வந்து இங்க இதோட முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து 3 குடுக்கணும். அப்பதானே ட்ரையாங்கிள் ஷேப் வரும் நம்மளுக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு பீட் குடுத்தாலே போதும். அவ்வளோதான். 3, 2, 1 அப்படி குடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். 3 குடுத்ததோட நம்மளுக்கு வந்து 1 போதும். குட்டி தானே! எவ்வளோ நீடடோ அவ்வளோ தான் குடுக்கணும். 3 குடுத்த உடனே 2 தான் குடுக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. அந்த இடத்துக்கு ஒரே ஒரு பீட் குடுத்தாலே கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து அந்த கார்னர் 2ம் வந்துருச்சு. அவ்வளோதான். அப்ப இங்க 3, 1 குடுத்தோம்னா, இங்கேயும் 3, 1 குடுத்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இங்கேயும் அந்த கார்னர் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். இங்க பாருங்க. பாருங்க. நம்ம வரைஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கு ஏத்த மாரி ஃபினிஷ் பண்ண முடியும். இங்க லோட் பண்ணுங்க. எத்தன பீட்? 2வே இங்க தேவையா இருக்கு. போதும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் குடுக்கணும். நம்ம எக்ஸஸா குடுத்தோம் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஈவனான ஷேப் கிடைக்கும். ப்ராப்பரா ஈவனான ஒரு வடிவம் வந்து இல்லாம போயிடும். இப்ப பாருங்க.